ஷூஸில் நம்ம எல்லாரும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லோ சோல். ஸோ இந்த பாட்டம் லேயர் நம்ம யூஸ் பண்ண எல்லோ கலரில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்னீக் சவேரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்னீக் சவேரோட ஷூ க்ளீனிங் ஃபோம் வச்சு ஃபர்ஸ்ட் ஷூவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலில் வந்துட்டு பேட்டன்ட் இருக்கும். ஸோ அந்த பேட்டன்ட்டில் ஏதாவது டஸ்ட்டு போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேட்டன்ட்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி அதில் இருக்கிற டாட்டெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம சோலை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 10 to 15 minutes ஹேர் ஃப்ளோவில் நல்லா க்ளீனாக விட்டுருங்க. ஸோ அந்த வெட்னஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். ட்ரையிங் ப்ராசஸ் ஸ்பீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஹீட் கன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. நம்ம வந்துட்டு ஸ்னீக் சவேரோட சோல் பெயிண்ட் எடுத்து டேரெக்டாக ஷூஸில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்னீக் சவேரோட சோல் பெயிண்ட். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. ஸோ ஸ்னீக் சவேரோட சோல் பெயிண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப தின் கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ திக்கான கோட் அப்ளை பண்ணாதீங்க, ப்ராப்பரான பாண்டிங் இருக்காது. ஸோ லைட்டாக டிப் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு தின் கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அரௌண்ட் ஒரு 15 to 30 minutes ஆச்சு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விடணும். அப்போ தான் அந்த சோல் கூட அந்த பெயிண்ட் நல்லா அட்டாச் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஹீட் கன் இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஹீட்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஹீட்னஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் செகண்ட் கோட் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி சோலை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 30 minutes to 1 hour கம்ப்ளீட்டாக ஹேர் ஃப்ளோவில் ட்ரை ஆக விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் ஹீட் கன்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்பீடிங் ப்ராசஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். That's all. This is a simple way உங்களோட ஷூவோட சோலை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் நியூவாகவும் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா அட்டாச் ஆகிடும் சோல் கூட. ஸோ இப்போது இது வந்துட்டு க்ளீன் பண்ணால் போகாதா, வாட்டர் பட்டால் போகாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் ஸ்னீக் சேவியர் ஷூ க்ளீனிங் ஃபோமை வச்சே நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு போகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருச்சு. ஸோ இப்போது ஃபோம் வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரஷ்ஷு தொடச்சு காட்டுறேன். ஸோ பாருங்க, ஸோ இதில் வாட்டர் இருக்கு. ஸோ இப்போ வாட்டர் வச்சு ரப் பண்ணி காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் உங்கள் ஷூவோட எல்லோ சோலெல்லாம் திரும்ப ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 30 ml. நீங்கள் ஆராமமாக ஒரு 6 to 8 பேட்ச் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தின் கோட் 2 கோட் அப்ளை பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பெயிண்ட் நல்லா லாங் லாஸ்டிங்காக வரும். அட் சேம் டைம் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஷூஸை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்னீக் சவேரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பை.